பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால் இந்த வாரம் நாம் தொடர்ந்து தியானித்து கொண்டு வருகிற காரியம் கர்த்தர் யோபுவிடம் கேட்ட கேள்விகள். அந்த கேள்விகள் மூலமாக தேவன் யார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். நம்முடைய விசுவாசம் இன்னும் பலப்படும். நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட மகத்துவம் உள்ளவர், சிருஷ்டி கர்த்தர் என்பதை நாம் அறிந்து அவரிடத்தில் இன்னும் நெருங்கி சேரவும் விசுவாச வாழ்க்கையில் வளரவும் அது நமக்கு உதவி செய்யும். அதற்காகவே நாம் இதை தியானிக்கிறோம். ஆண்டவருடைய கிருபையினால் நம்ம நேற்று இப்படியாக பார்த்தோம். வெளிச்சத்துக்கு எங்கப்பா வீடு இருக்குது, இருள் இருக்கிற இடத்துக்கு போகிற வழி எங்கே அப்படின்னு சொல்லி கர்த்தர் யோபுவிட்ட கேட்டதை நம்ம நேற்று பார்த்தோம். இன்றைக்கு கர்த்தர் கேட்ட இன்னொரு கேள்வியை நம்ம பார்த்து அதை அறிந்து கொள்வோம். நம்முடைய விசுவாசம் இன்னும் ஒருபடி மேலே வளர்வதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. வாசிக்கிறோம் பாருங்க, யோபு 38வது அதிகாரத்தில் 28ஆம் வசனத்தில் போட்டிருக்கு, மழைக்கு ஒரு தகப்பன் உண்டோ? அவர் கேட்குறாரு, மழையுடைய அப்பா யாருப்பா? இப்போ இந்த உலகத்தில் இப்போ நம்மளை பார்த்து உங்கள் அப்பா யாருன்னு கேட்டால் நம்ம சொல்லிடுவோம், எங்கள் அப்பா இவங்க தான் அப்படின்னு சொல்லுவோம், எங்கள் அம்மா இவங்க தான் சொல்லுவோம். நாளைக்கு அம்மாவை பற்றிக்கு பார்ப்போம். அப்போ நம்ம சொல்லிடுவோம், உங்கள் அப்பா யார் அப்படின்னா எங்கள் அப்பா இன்னாருங்க அப்படின்னு சொல்லுவோம். அவங்க அப்பா யாருன்னா அவங்க அப்பா இன்னாருங்க அப்படின்னு சொல்லுவோம். இங்கே அப்படி தான் இருக்குது. என்ன கேட்டிருக்கு, மழைக்கு ஒரு தகப்பன் உண்டோ அப்படின்னு கேட்குறாரு. உண்டா? மழைக்கு ஏதாவது அப்பா இருக்காங்களா அப்படிங்கிறாரு. மழைக்கு ஒரு அப்பா இருக்கிறாரா? பனித்துளிகளை ஜனிப்பித்தவர் யார்? பனித்துளிகளை நம்ம நாளைக்கு பார்ப்போம். இன்றைக்கு மழையை குறித்து நம்ம பார்க்கலாம். மழையினுடைய ஆரம்பம் எங்கே இருக்குது? மழையை பெய்ய பண்ணுகிறவர் யார்? மழையில் எத்தனை சாட்சிகள், எத்தனை அற்புதங்கள் இருக்கிறதுங்கிறத நம்ம பார்ப்போம். ஏன்னா முதல் முறையாக நோவாவின் காலத்தில் கர்த்தர் மழையை பெய்ய பண்ணினார். நோவாவின் காலம் வரைக்கும் மழை பெய்யலை. பூமியிலிருந்து பனி எழும்பி அது மூடு பனி எல்லாவற்றையும் நனைத்தது. நீங்கள் கொஞ்சம் டீப்பாக படித்து பார்த்தீங்கன்னா உலகம் முழுசுமே, அதாவது பூமி முழுவதுமே தண்ணி தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணாருன்னா கீழே, அதாவது இந்த ரெண்டு தண்ணிக்கும் நடுவில், அதாவது முழுவதும் தண்ணி இருக்குது, நடுவில் ஆகாய விரிவை கர்த்தர் உண்டாக்கும்போது மேலேயும் தண்ணி கீழேயும் தண்ணி. இப்போ கீழே இருக்கிற தண்ணியை தான் ஒரு இடத்தில் சேர கடவுதுன்னு சொன்னார். அதுதான் சமுத்திரம், கடல். மேலே இருக்கிற தண்ணி அப்படியே தான் இருந்துச்சு. அதனால் அன்னைக்கு இருந்த கிளைமேட் வேறு. அதை பற்றி பேசினா இன்னும் எங்கேயோ போயிடும், பயங்கரமாக இருக்கும். அதெல்லாம் ரொம்ப தியானித்து பாருங்கள், அற்புதமாக இருக்கும். அன்றைக்கி இருந்த கிளைமேட்டே வேறு. ஏன்னா மேலே தண்ணி இருந்துச்சு, அதுக்கு மேலே தான் வெளிச்சம் வருது. அதாவது அதிகமான வெக்க கிடையாது. அன்றைக்கி இருந்த கிளைமேட்டே வேறு. அதை இன்னொரு டாப்பிக்கில் அதை பார்ப்போம். அப்போது கர்த்தர் சொன்னபடி கர்த்தர் முதல் முறையாக இந்த உலகத்தை அவர் அழிக்கும்போது தண்ணீரை பயன்படுத்தினார். மழை வந்துச்சு. அந்த மழையினால் பூமி அழிக்கப்பட்டுச்சு. சரிங்களா? அவர் மழையை பெய்ய பண்ணுகிறார். இப்போ நீங்கள் அப்படியே பைபிளில் வந்தீங்கன்னா சாலமோன் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுவார். ஆண்டவரே, எங்கள் ஜனங்கள் ஒருவேளை தவறு செஞ்சு நீர் கோபப்பட்டு வானத்தை அடைத்து மழை பெய்யாமல் இருந்துச்சுன்னா அவங்க உம்மை நோக்கி மன்றாடும் பொழுது நீர் அதை கேட்டு அவங்களுக்கு உதவி செய்யும் அப்படின்னு சொல்லுவார். அப்போ தான் ஆண்டவர்னு சொல்லுவார், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பி என்கிட்ட ஜெபம் பண்ணால் நான் அவர்கள் ஜெபத்தை கேட்டு அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் அப்படின்னாரு. அப்போ மழையை பெய்ய பண்ணுறவர் யாருன்னா கர்த்தர் தான். நான் ஒரு சில சாட்சியோடு இன்றைக்கி நான் அதை நிறைவு செய்கிறேன். பாருங்கள், எப்படி உண்மையாக சொல்கிறேன். நம்முடைய ஜெபத்தை கேட்டு தேவன் தேசத்தில் மழையை பெய்ய பண்ணுகிறார். நான் அதை அனுபவிச்சிருக்கிறேன். என் கண்களில் பார்த்த 2 சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். மழையை பெய்ய பண்ணுகிறவர் கர்த்தர், மழையை பெய்ய பண்ணாமல் இருக்கிறவரும் கர்த்தர் தான். ஏன்னா மழைக்கு வேறு ஒரு தகப்பன்லாம் கிடையாது. மழையை வேறு யாரும் இது பண்ண முடியாது. நான் இப்படி வேணால் சொல்கிறேன், ஒருவேளை கரு மேகங்கள் இருக்கிற இடத்துல போய் ஒரு ரசாயனத்தை இது பண்ணும்போது அந்த இடத்துல அந்த மழை பெய்யும். நீங்கள் பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியாவில் கடந்த நாட்களில் மிகப்பெரிய மழை பெஞ்சு வெள்ளம் வந்துச்சு. அதுக்கு எல்லாரும் சொன்ன ஒரு செய்தி, அங்கு அதிகமாக செயற்கை மழையை பெய்ய வைப்பார்கள், அதனால தான் அங்கே இப்போ ஒரு பெரிய அழிவு வந்துருச்சு அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் ஒருவேளை நியூஸ் சேனலில் அதை பார்த்துருக்கலாம்.
அப்போ நல்லா கவனிங்க, நீங்கள் என்னதான் செயற்கையாக பல விஷயங்களை செய்தாலும் தேவன் சிருஷ்டித்த சிருஷ்டிப்புக்கு எதிராக நம்ம யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. தேவனுடைய சிருஷ்டிப்புக்கு நிகராக இந்த உலகத்தில் எதுவும் கிடையாது. சரியா? அவர் பெய்ய பண்ணுற மழை. இப்போ நான் இன்னொரு வசனம் சொல்கிறேன். புதிய ஏற்பாட்டில் வரும்போது இயேசு கிறிஸ்து ஒரு அழகான வார்த்தையை சொல்லுவார். எப்படி? அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும். நான் படிக்கட்டுமா? மத்தேயு எழுதின நற்செய்தி நூலில் 5வது அதிகாரத்தில் 45ஆம் வசனம், இப்படி செய்வதினால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராக இருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். ஒரு விஷயம் தெரியுமா? மனுஷன் மழையை பெய்ய பண்ணான்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் பெய்ய பண்ணுவான். இப்போ சவுதி அரேபியாவில் நான் சொன்னேன் இல்லையா, அவங்க மழையை பெய்ய பண்ணாங்க அப்படின்னா எங்கே மேகம் இருக்கோ அங்கே பெய்வாங்க. அது அப்படியே அந்த இடத்துல மட்டும்தான் பெய்யும். ஆனால் கர்த்தர் மழையை பெய்ய பண்ணும்போது தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுறாரு. அது மட்டும் இல்லை, யோபுல இன்னொரு வார்த்தை சொல்கிறாரு. அதை வாசித்து நான் 2 சாட்சியை சொல்லி நிறைவு செய்கிறேன். பாருங்கள், யோபு 38:25ஆம் வசனம் போட்டிருக்கு. பாலும் அந்தர வெளியுமான தரையை திருப்தியாக்கி இளம் பூண்டுகளின் முளைகளை முளைக்க பண்ணும்படி பூமி எங்கும் மனுஷர் குடியில்லாத இடத்திலும், இந்த வார்த்தையை பாருங்கள், பூமி எங்கும் மனுஷர் குடியில்லாத இடத்திலும் மனுஷ சஞ்சாரம் இல்லாத வனாந்திரத்திலும் மழையை வர்ஷிக்க பண்ணி அப்படிங்கிறாரு. இப்போ நம்ம பெய்ய பண்ணால் எங்கே? நம்ம வீட்டுக்கு நேரம் மேகம் இருந்தால், நம்ம நாட்டுக்குள்ளே மேகம் இருந்தால், நம்ம ஊருக்குள்ளே மேகம் இருந்தால் அங்கே போய் அந்த ரசாயனத்தை போட்டு அங்கே அந்த மழையை பெய்ய வச்சுருவோம். ஆனால் கர்த்தரோ மனுஷ சஞ்சாரம் இல்லாத இடத்திலும் அவர் மழையை பெய்ய பண்ணுகிறவர். அவர் தான் கர்த்தர். ஏன்னா மழைக்கு வேறு ஒரு தகப்பன்லாம் கிடையாது. சிருஷ்டி கர்த்தர் அவர் தான் மழைக்கு தகப்பன். நான் 2 நிகழ்வு சொல்கிறேன். ஒன்று மழை பெய்தது, ஒன்று மழை பெய்யாமல் இருந்தது. கண் கண்ட சாட்சி. நான் சின்ன பையனாக இருக்கும்போது எங்கள் ஊரில் முதல் ஊரில் நடந்த ஒரு நிகழ்வு. அப்போ ஊர்களில் மழை அதிகமாக கிடையாது. உங்களுக்கு தெரியும், தென் மாவட்டங்களில் மழை இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்தது. அதற்கு காரணங்கள் பல உண்டு. நான் அதற்குள்ளே போல வேணா ஒரு சம்பவம் சொல்கிறேன். எனக்கு நன்கு தெரியும். நான் சின்ன பையனாக இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க தெரியுமா? எங்கள் ஊர் பக்கங்களில் கிராமங்களில் இந்த திரை கட்டி 16 mm படம் போடுவாங்க. அதனால தான் மழை இல்லாமல் போச்சு. அதுக்கு நான் சொல்கிறேன். என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, 16 mm திரை கட்டி எல்லா ஊர்லேயும் படம் போடுவாங்க. கோயில் பிரதிஷ்டையா 2 படம், ஒரு எம்ஜிஆர் படம், ஒரு சிவாஜி படம். இது எங்கள் ஊர் பக்கங்களில் அதிகமாக நடந்துச்சு. இத்தனைக்கும் கிறிஸ்தவ கிராமங்கள், கிறிஸ்துவை அறிந்தவர்கள் என்ன பண்ணுறது, சினிமா மோகத்தில் அப்படி சினிமா பார்த்தாங்க. ஆசனமாக 2 படம் போடு, ஒரு பிள்ளை ஒரு வீட்டில் கல்யாணமாக 2 படம் போடு. அதுக்கப்புறம் டிவி டெக்கு வந்துச்சு, 4 படம் போடுறது, விடிய விடிய போடுறது, அப்படிலாம் நடந்துச்சு. இப்போ என்ன நடக்கும் தெரியுமா? அங்கே சினிமா ஓடிக்கிட்டு இருக்கோம், படம் ஓடும்போது அங்கே சண்டை, எம்ஜிஆர் சண்டை போட்டுட்டு இருப்பார். இல்லைன்னா ஒரு நல்ல காட்சி போகும், திடீர்னு மழை வரும். அப்போ எங்கள் ஊருக்காரங்களாம் சொல்லுவாங்க, அட பாழா போன மழை எல்லாத்தையும் கெடுத்துட்டு இப்படி சொல்லியே தென் மாவட்டத்தில் மழை இல்லாமல் போய்விட்டது. சரியா? 16 mm படம் பார்க்குறதுக்காக அந்த சினிமா திரை கட்டி படம் போடுவாங்களா, அந்த படம் பார்க்கும்போது மழை வரும். நான் நிறைய கண்ணில் பார்த்துருக்கேன், பொய்லாம் சொல்லலை. அப்போ மழை வரும்போது ஐயோ நல்ல சீன் போச்சே, மழை வந்துட்டே அப்படின்னு சொல்லிட்டு மழையை திட்டுவாங்க. அதான் பைபிளில் போட்டிருக்கலாம், மகத்துவங்களை தூசிக்க அஞ்சாதவர்கள்னு போட்டிருக்கோம். அப்படி திட்டுவாங்க. அதனால் என்ன வராது? மழை வராது. அதுக்கப்புறம் போனதுதான் மழை தென் மாவட்டத்தில். இப்போ ஜெபம் பண்ணுறாங்க, மழை வருது. இப்போ நான் சொல்கிறேன் கவனிங்க. அப்போ எங்கள் ஊரில் ஒரு நல்ல ஐயர்வாள் இருந்தார். முதலூர் சர்ச்சில், சிஎஸ் சர்ச்சில் ஒரு நல்ல ஐயர்வாள் இருந்தார். அப்போ என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, தெரு தெருவா முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணோம். ஆண்டவர் எங்களுக்கு மழை வேணும்னு சொல்லி ஜெபம் பண்ணோம். உண்மையாக சொல்கிறேன், அன்றைக்கு மழை பெய்தது. நான் பைபிள் சொல்லுதில்ல, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பி ஜெபம் பண்ணால் கர்த்தர் கேட்பாருந்துச்சுல. நான் அதை கண்ணில் பார்த்தவன். நல்ல ஒரு ஐயர்வாள் அவர். அந்த ஊரில் அங்கங்கே ஒரு முக்கிலையாக நின்று முழங்கால் போட்டு எல்லாம் ஜெபம் பண்ணோம். மழை பெஞ்சிச்சு. அடுத்தது இப்போ நான் ஊழியத்துக்கு வந்துட்டேன். ஆண்டோடைய கிருபையினால் இப்போ நான் தாராபுரத்தில் ஊழியம் செய்கிறேன். கர்த்தருடைய கிருபையினால் கர்த்தர் ஒரு இடத்த கொடுத்தாரு. அந்த இடத்துல ஒரு சர்ச்சு நாங்கள் கட்டுறோம். மிகுந்த பிரயாசத்தோடு பல சிரமங்களுக்கு இடையில தான் அந்த சர்ச்சு கட்டி காங்கிரீட் போட போகிறோம். நடந்த நிகழ்ச்சி. அப்போ காங்கிரீட் போட போகும்போது என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, முக்காவாசி காங்கிரீட் போட்டாச்சு.
இன்னொரு 20 நிமிஷத்தில் காங்கிரீட் முடிஞ்சிடும். திடீர்னு எங்கிருந்து தான் என்னாச்சுன்னு தெரியாது, திடீர்னு பயங்கரமாக ஒரு காற்றடிச்சிச்சு, மேகமெல்லாம் கருத்துட்டு பயங்கரமாக நிற்குது. நான் மொட்டை மாடியில் சர்ச்சு பில்டிங்கில் காங்கிரீட் போட இடத்துல நின்றுட்டு இருக்கிறேன். அவ்வளோதான் எனக்கு கலங்கிட்டு. ஏன்னா மழை ஏன்னா வந்தது அப்படி, மழை வந்துச்சுன்னா அத்தனையும் கரைச்சிட்டு போயிடும். பட்ட பிரயாசம் வீணு. நான் உண்மையாக சொல்லணும் அப்படின்னா, என்னுடைய மனைவியினுடைய ஒரு ரிலேஷன் சர்ச்சை பார்த்துட்டு எல்லா பொருளும் இருக்குது, காங்கிரீட் போடுறதுக்கு கூலி கொடுக்க மட்டும்தான் காசு இல்லை. கம்பி இருக்குது, மணல் இருக்குது, சிமெண்ட் இருக்குது. ஆனால் காங்கிரீட்டுக்கு போடுறவருக்கு அதை சென்ட்ரிங் அடிக்கிறதுக்கு கொடுக்க காசு இல்லை. அது மட்டும் தான் இல்லை. அவங்க பார்த்துட்டு இப்படிப்பட்ட நிலைமையான்னு சொல்லி அவங்களுடைய நகையை அடமானம் வச்சு அதுக்கு காசு கொடுத்தாங்க. காசு கொடுத்துட்டு நீங்கள் எப்போ வேணாலும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்போ நான் கணக்கு சொல்கிறேன், ஆண்டவரே இப்படி காசு வாங்கி நான் காங்கிரீட் போடுறேன் ஆண்டவரே, என்ன பண்ணுவேன்? மேலே நின்று வானத்தை அண்ணாந்து பார்த்தேன். நடந்த நிகழ்ச்சி, சர்ச்சுக்கு 500 மீட்டருக்கு இடது பக்கம் மழை, சர்ச்சுக்கு 500 மீட்டருக்கு வலது பக்கம் மழை. ஏன்னா மழை பெஞ்சதே ஆக்சுவலாக எனக்கு தெரியாது. எங்களுடைய நண்பர் ஒருவர், நம்மை நேசிக்கிற ஒரு நண்பர் ஒருவர், அவர் திருப்பூரில் ஒரு அரசாங்கத்தில் ஒரு பெரிய உயரிய பதவியில் உள்ளவர். அவர் பஸ்ஸில் திருப்பூர்லேருந்து வரும்போது எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் மழையை பார்த்துட்டு அவர் அலறிட்டார். ஏன்னா அங்கே தான் மழை பெஞ்சிருக்கு. பாஸ்டர் என்ன பண்ணுனீங்க, பயங்கரமாக மழை பெஞ்சு தண்ணி கிடக்க அப்படின்னாரு. நான் சொன்னேன் அப்படியா அப்படின்னேன். எப்படி அப்படியா அப்படின்னு? ஆமாம் பாஸ்டர். அப்பா சொன்னார். அப்போ நான் சொன்னேன், பிரதர் இங்கே மழை இல்லை, இங்கே என்ன இல்லை, இங்கே மழை இல்லை. என் தகப்பன் மழைக்கு அவர் தான் தகப்பன். அவர் சொன்னாதான் மழை பெய்யும். சரியா? வானத்தை அடைக்கவும் அவரால் முடியும், வானத்தை திறக்கவும் அவரால் முடியும். அதனால தான் அவர் கேட்குறாரு யோபுக்கிட்ட, மழைக்கு தகப்பன் இருக்காப்பா? பனித்துளியை ஜனிப்பித்தவர் யாருப்பா? 2 சாட்சி சொன்னேன். என் கண்ணில் பார்த்தது. நான் சின்ன பையனில் எங்கள் ஊரில் தெருவுக்கு தெரு முழங்கால் போட்டு, முச்சந்தியில் முழங்கால் போட்டு ஜோம் பண்ணோம். அன்றைக்கு மழை பெஞ்சிச்சு. அதே போல் ஆண்டவரே இன்னைக்கு இந்த மழை வந்தால் என் கதை முடிஞ்சிச்சுன்னு. 500 மீட்டருக்கு அந்த பக்கம் மழை. அதாவது இப்படி சொல்லட்டுமா, இப்போ நான் இருக்கிறது பூளவாடி பிரிவுன்னு சொல்லுவாங்க. பூளவாடி பிரிவுக்கும் ஐடிஐக்கும் நான் சென்டரில் இருக்கிறேன். பூளவாடி பிரிவுக்கு அந்த பக்கம் மழை, ஐடிஐக்கு அந்த பக்கம் மழை. ஏன் நாங்கள் இருந்த இடத்துல மழை இல்லை. கர்த்தர் செய்தார். மறுபடியும் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியத்தை குறித்து நீங்கள் கலங்கி நிற்கலாம். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் எதையும் செய்யக்கூடியவர். இப்போ இந்த கேள்வியை கேட்கும்போது தான் யோபுவால் பதில் சொல்ல முடியல. எப்படி சொல்கிறது பதிலை? மழைக்கு ஒரு தகப்பன் உண்டாப்பா. ஆள் சஞ்சாரம் இல்லாத இடத்துல, மனுஷ சஞ்சாரம் இல்லாத இடத்துல நான் மழையை பெய்ய பண்ணுகிறவர். தீயோர் மேலையும் நல்லோர் மேலையும் மழையை பெய்ய பண்ணுகிறவர். நீதி உள்ளவங்க மேலே அநீதி உள்ளவங்க மேலே மழையை பெய்ய பண்ணுறவர்னா, அவர் நினச்சா மழை பெய்யும், அவர் சொல்லலைன்னா மழை பெய்யாது. நான் அனுபவித்து சொல்கிறேன். சாட்சி, கண் கண்ட சாட்சி, எங்கேயும் போகணும் இல்லை. என் வாழ்க்கையில பார்த்தது இன்னும் எத்தனையோ காரியத்தை சொல்ல முடியும். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் பெரியவர், சர்வ வல்லவர். விசுவாசத்தில் உறுதியாக இருங்க. உங்களுக்காக பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். கர்த்தர் நல்லவர். அவர் கிருபை நம்மேல் என்றும் உள்ளது. God bless you.